வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு வந்து ஒரு நியூ சீரீஸ் ஆன வீடியோஸ் வந்து நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்க போகிறது வந்து ஆச்சரி சம்மந்தமாக. ஸோ ஆச்சரி போவன்னரு சம்மந்தமாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணுமென்ட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் நினைக்கிறேன் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸ்ரீலங்காவிலேயே இருக்கிற ஒரே ஒரு IFAA மெம்பர்ஷிப் உள்ள ட்ரெடிஷ்னல் ஆச்சர் நான் தான். ட்ரெடிஷ்னல் ஆச்சரி இன்டர்நேஷனல் சொல்லி இன்டர்நேஷனல், அதாவது வந்து சர்வதேச தரத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் போவன் அரோஸ் தொடர்பாக நான் நினைக்கிறேன் இந்த ட்ரெடிஷ்னல் ஆச்சரி மெம்பர்ஷிப்பில் ஒரே ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில் நான் தான். அதில் நீங்கள் பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெடிஷ்னல் ஆச்சரி ஷூட்டிங் அல்லது வந்து இந்த போவன் நெரோ ஷூட்டிங். ஸோ இதில் கனவேருக்கு ஆசை இருக்கும், சின்னல்ல இருந்து கனவுகளாக இருக்கும். பட் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரியான இதொண்ட பார்த்துருக்க மாட்டீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விளக்கமாகவும் அதோட என்னென்னு சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னல் லவ்வர், அதாவது வந்து மாடர்ன் டைப் இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே பாரம்பரியமான விடயங்களில் ஒரு காதல் கூடு. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் முதல் பாரத்துக்கு முன்னம் இந்த ட்ரெடிஷ்னல் ஆச்சரியன்றது என்னுடைய கனவு. இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, இந்த கனவு வந்து கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு மேற்பட்ட கனவு. 17 வருடம் இல்லை, 92ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியில் இருக்கின்ற காலப்பகுதிகளில் முதலாக ஒரு குரங்குண்டுக்கு விட்டு பார்த்த என்னுடைய கனவு. இந்த கனவு இன்று வரைக்கும் போய்கொண்டிருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நான் என்னத்தை அச்சீவ் பண்ணி இருக்கிறேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரெடிஷ்னல் ஆச்சரியன்றதில் பாரம்பரிய வில்வித்த தமிழில் இதில் என்னத்தை அச்சீவ் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரே ஒரு ட்ரெடிஷ்னல் ஆச்சரடா, ஸ்ரீலங்காவிலேயே இருக்கின்ற ஒரு IFAA மெம்பர்ஷிப் உள்ள ட்ரெடிஷ்னல் ஆச்சர். அதையும் விட சொல்லணும்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் ஆச்சரி இன்டர்நேஷனல் TAI மெம்பர்ஷிப் உள்ள ஒரே ஒரு ட்ரெடிஷ்னல் ஆச்சர். ஸோ இந்த ரைட், இதில் என்ன எழுதியிருக்கேன்டா லிஜெண்ட் எழுதியிருக்கு. ஸோ இந்த விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு கன விடயம் சொல்லித்தரணும், நான் பழக்கணுமென்ற ஆசை. என்னுடைய பரம்பரைகளுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களுக்கு அமெரிக்காக்கள் மாதிரி வாழணுமென்று எனக்கு ஆசை. அமெரிக்காவில் இந்த யாராவது இந்த வீடியோ பார்த்தால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் ஆச்சரி என்றது வந்து அல்லது வந்து ஆச்சரி என்றது செகண்ட் கேம். அதாவது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெடிஷ்னல் ஆச்சரி அல்லது ஆச்சரி என்பது வந்து செகண்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சொக்க, ரெண்டாவது வந்து இந்த ஆச்சரி. ஸோ எனக்கு இந்த ஆச்சரி ஆசைகள் எப்போ வந்தது, எப்படி வந்தது என்பது தொடர்பாக பார்ப்போம். என்னுடைய பேர் ராமநாதன் அர்ச்சுனா. அங்கே ராம் அங்கே தொடங்கினது, இப்போ அர்ச்சுனாவில் வந்து முடியுது. ஸோ ராமநாதன் அர்ச்சுனா. எங்கள் வீட்டை 5 பேர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 4 பேர் ஆம்பளைலாம் பிறந்த உடனே வீட்டை 5ஆவது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாண்டு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது. ஸோ அம்மா அப்பா 2 பேரும் பார்த்தா ஓகே, ஐ வாஸ் போர்ன் இன் ஜெர்மனி, அப்படி கதைகள் இருக்கிறது. சரி, விடயத்துக்கு வருவோம். ஸோ 5ஆவது படி. ஸோ படிக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு சொன்னால் 4 அண்ணாமாரும் டிசைட் பண்ணி தான் இந்த பேர் வச்சது அர்ச்சுனா என்கிற பேர். சின்னரில் இருந்து அம்மாட்ட இந்த ராமாயண கதைகள் மகாபாரத கதைகளை கேட்குறேன்டா எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட், பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அம்மாட்ட நான் கேட்குற கதைகள் முழுக்க, அம்மா இந்த ராமாயணத்தை பற்றி சொல்லுங்கோ, மகாபாரதத்தை பற்றி சொல்லுங்கோ, ராமர் வில்ல வளைச்சதை பற்றி சொல்லுங்கோ, இப்படி சகல விடயம் அம்மாட்ட நடுவே கேட்குறேன் நான். ஸோ அம்மா சின்னல்ல இருந்து எனக்கு சொல்லி 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 அந்த மனசு சாகிறதுக்கு முன்னே எனக்கு கதை சொல்லி அந்த மனசு டயர்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஒருவன் வந்து கேள்வி கேட்க வேணுமாக இருந்தால் கதை சொல்லுங்க, பிள்ளையை கதை சொல்லுங்க, திரும்ப 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 பிள்ளையை கதை சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், என்னுடைய பழைய சின்ன வாழ்க்கை ஞாபகத்துக்கு போக போகிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் ஆச்சரியினுடைய இந்த வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீரிஸ் போடுறேன். ஸோ பழைய கதைகள்லேருந்து தொடங்குறது சந்தோஷம் தானே. ஸோ வாங்க உங்களுடைய பழைய கதைக்கு போவோம். சின்னல்ல இந்த போ வந்து 12 லட்சம் ரூபா பெறுமதியான போ. ஸோ இந்த போவை பற்றி நாங்கள் ஆடலாம் கதைப்போம். சின்னல்ல வந்து அம்பு வில்லு விடணும்னு சரியான ஆசை. ஸோ அம்மாட்ட போய் கேட்குறது, அம்மா அம்பு வில்ல விட போகிறேன் சரி என்று. அண்ணாமர் வந்து ஒரு பூவரசன் தடியை வெட்டி அதில் டியூப், சைக்கிள் டியூப்பை 2 பக்கம் கட்டி ஈக்கில் பேரை நுனி அடித்து தருவாங்க. ஸோ அதில் அதான் வேலை. சின்னல்ல இருந்து என்னுடைய பொழுதுபோக்கு வந்து இந்த ஆச்சரி.
பிறந்த நாட்கள்ல இருந்தே போவன் அரவோட மகனையும் அப்படியே பழகிடும். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஓகே எல்லாரும் என்னோட கேட்குறது, ஓகே டாக்டர் இந்த ட்ரெடிஷனல் ஆச்சரி அப்படி என்னதுக்கு பெருசாக நீங்கள் பெருமைப்படுத்தி காய்க்கிறீங்கன்னு, கிட்டத்தட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆச்சரி. பிறந்ததுலேருந்து அம்பு விடுறது தான் வேலை. வேறு எந்த கேம்ஸும் எனக்கு பிடிக்காது. பாஸ்கெட் பால் நான் ஸ்கூல் டீம் பிளேயர், யூனிவர்சிட்டி கலர்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் என்னுடைய மனசால் நான் என்ஜாய் பண்ணுறது கேம் என்றால் ஆச்சரி மட்டும்தான். ஸோ இந்த ஆச்சரி 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 அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அது என்ன ட்ரெடிஷனல் ஆச்சரி டாக்டர், இதில் என்னென்ன போட் டைப்ஸ் இருக்குது, சகலதையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முன்னம் வாங்கோ நாங்கள் எங்களுடைய சின்ன வரலாற்றில் உங்களுடைய அனுபவங்கள் எதுவும் இருந்தால் அது சம்மந்தமாக கதைப்போம். எனக்கு சின்ன வயசில் எனக்கு அனுபவங்கள் இருக்கிறது. இந்த போவன் அரவில் என்னுடைய 4வது அண்ணாவுக்கு பேர் ராமநாதன் கண்ணா. என்னுடைய பேர் என்ன, அவருடைய பேர் ராமநாதன் கண்ணா. ஸோ ராமநாதன் கண்ணாக்கு வேலை என்னோட இந்த போவன் அரோ ஷூட் பண்ணுறது தான் அவருக்கு வேலை. ஸோ எங்களுக்கு வேலையே வளமையாக இந்த போவன் அரோ ஷூட் பண்ணுறது தான். ஓட்ட பஃபலோ ஒன்றுக்குது. ஓகே, போவன் அரோ ஷூட் பண்ணுறது தான் எங்களுக்கு வேலை. ஸோ சின்னல்ல வந்து இடம்பெயர்ந்து போய் சங்கானையில் இருக்கிற நேரத்தில் ஒரு தடவை அண்ணா போவண்டும் செய்து அரவும் எனக்கு செய்து வந்துட்டு, அண்ணா போய் வந்து என்னென்றால் அங்கே சங்கானையில் மாமாவினுடைய வைக்கோல், மாட்டுக்கு வைக்கோல் போடுறதுக்கு இப்படி பழையில் அடிச்சிருப்பாரு, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறார். ஸோ நான் சொன்னேன் அண்ணாக்கிட்டே ஒளியாத, ஐ கேன் சி யூ உண்டு, எனக்கு உன்னை தெரியுது உண்டு, எங்கே தெரிஞ்ச அம்பு விடுவாப்பமெண்டு. நான் கண்ணா தெரியுதடா, உன்னை தெரியுது, தயவு செய்து கண்ணா உன்னை தெரியுது, இழுத்துட்டேன் கண்ணா தெரியுதடான்னு சொல்ல, எங்க தெரிஞ்சா விடுவாப்பமெண்டு சத்தம் கேட்டுச்சுது. அதனால டேய் தெரியுதடா செம்மறியாண்டு, இல்லை விட்றாவாப்பண்டு இழுத்து போட்டு விட்டா ஒரு விடண்டு அம்மாண்டு சத்தம் கேட்டுச்சு. இன்றைக்கு ராமநாதன் கண்ணா என்கிற நபர் ஒரு புள்ளியில் இருந்திருந்தால் ஒரு பக்க கண் இல்லாம போயிருக்கும். இந்த விளையாட்டு நான் விளையாட்டுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறதுக்குரிய காரணம், ஒரு பக்க கண் இல்லாத கண்ணாவத்தான் இந்த உலகத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல காலம் அன்றைக்கு விட்ட போவன் அரோ எங்கே போய் நின்றது தெரியுமா உங்களுக்கு? இந்த அவருடைய நினைக்கிறேன் அவரது இடது இமையினுடைய மேலே மேலே இப்படி எழும்பினவன், அப்படி எழும்பினா மண்டையில் குத்தி கொண்டிக்குது, யாரோ மண்டையில் குத்தி கொண்டிக்குது, அப்படியே விழுந்தான் இதுக்குள்ள. நான் போவை மரம் போட்டு ஐயா அம்மாண்டு குளறி கொண்டு ஓடினது. ஓடி போய் அம்மா கூட்டி கொண்டு போய் பார்த்தா ஆள் மயங்கிட்டு எடுத்து பார்த்தா ஏறு நிற்குது கண்ணுக்கு மேலே. இந்த இமையில ராமநாதன் கண்ணாவை உங்கள் லண்டனில் யாராவது கண்டா அவர் இமைக்கு மேலே ஒரு அடையாளம் கொண்டு இருக்கு, யாராவது பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் எங்களுடைய இந்த போவன் அரோ ஆச்சரி ஆரம்பமாகினது, எங்களுடைய இந்த போ அண்ட் அரோ. ஸோ அம்பும் விலும் ஆரம்பமாகின கதை இதுதான். சரி, இதுலேயும் வேறு விடயங்களை கதைப்போம் வாங்க. இந்த வயல்கரையில் தான் என்னுடைய பொழுதுபோக்கு. என்னடா 2 பேர் குழப்பறதுக்கு வந்து நிற்கணும் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியாக இருக்கும் தெரியல, அங்கேயும் அரசியல் தான். கண்டுக்குட்டியோட ஒரு ஓட்ட பஃபலோ ஒன்று வந்து நிற்குது என்னுடைய ஏரியாவில். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இதில் போனால் என்னோட அடி விழும், கேட்டு அடிப்பாங்க, கேட்டு இடிக்கும். ஸோ நான் அங்கே போக விரும்பல, களத்தில் கயிறோடு நிற்கிறபடியும் எங்களை வராண்ட ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. ஓட்ட பஃபலோ ஒரு ஆள் நிற்கிறா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இயற்கையை ரசிக்க வேணும், ஸோ இயற்கையோட வாழணும்னு பயங்கர ஆசை. வாங்கோ. ஓகே, நான் நிற்கிற இடத்த பார்த்துருப்பீங்க. முழுக்க 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 வயல் பாங்கான பிரதேசம். வீடியோ எடுப்போம் வந்தால் மழை சும்மா இருக்குது, இல்லை மழை குழப்படை செய்யுது. ஸோ வீடியோ எடுக்கலுமோ தெரியலை, மழை தூறுது, நிற்குது. ட்ரை பண்ணி வீடியோ எடுப்போம். இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கை கொண்டு போகிற இடம், என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற இடம் இதுதான். ஸோ மழை சும்மா இருக்குது, இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வீடியோ எடுக்கல் மட்டும் எடுப்போம். ஓகே, மழை பெய்யுது, மழைக்கு நினைச்சிட்டேன். என்ன பிரச்சனை என்றால் என்னுடைய க்ளவுஸ் எங்கேயோ விழுத்தி போட்டேன். அது வந்து என்னுடைய ஹிஸ்டாரிக்கல் க்ளவுஸ். நான் நினைக்கிறேன் இவ்வளோ காலமாக அது என்னோட இப்போ கிட்டத்தட்ட 6-9 வருஷமாக என்னோட இருக்கிற என்னோட கையால் நானே செஞ்ச க்ளவுஸ் மிஸ்ஸிங். ஸோ க்ளவுஸை தேடி கொண்டிருக்கிறேன். இதில் வச்சு தான் வீடியோ எடுத்து நான். இது நம்மளோட வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை. இது என்னுடைய ஒருத்தருக்கும் தெரியாத மறுபக்கம், என்ற வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் தெரியாத மறுபக்கம். எனக்கு வேலையே இந்த வயலுக்குள்ள தெரிகிறது, இந்த காடை கௌதாரி அடிக்கிறது,
இதான் என்னுடைய பொழுதுபோக்கு. ஸோ இன்றைக்கு மழை வந்து நினைச்சிட்டுது. இப்போ சாதுவாக மழை விட்டுருக்குது. பட் திருப்பி என் கேமராவில் நனைஞ்சு போயிட்டுது. ஸோ இப்போ தேடி கொண்டு இருக்கிற வந்து என்னுடைய க்ளவுஸு திருப்பி அடுத்த ட்ராப்ஸ் விழுது, அடுத்த மழை தூளி விழுது. இன்றைக்கு மழை குழப்பிடுது, கெட்ட மழை இன்றைக்கு குழப்பிடுது. ஆனால் பரவாயில்லை. ஆனால் சரி, இதோட ஒரு சில விஷயத்தை மலைக்கு நினைஞ்சு சொல்கிறேன். இந்த ஆர்ச்சரி என்றது வந்து ஒரு அடிக்ஷன். இன்றைக்கு திருப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, இது ஒரு கெட்ட ஒரு அடிக்ஷன். இதை இன்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ச்சரியை, இது ஒரு கெட்ட அடிக்ஷன். ஒரு நாளைக்கு 10 தடவை ஷூட் பண்ண சொல்லும், வேலைக்கு போக சொல்லாது. சாவச்சேரியில் வேலை செய்யவனுக்கு தெரியும். இந்த நேரம் குவார்ட்டர்ஸில் மேலே இருந்து ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு கெட்ட ஒரு அடிக்ஷன், படுமோசமான அடிக்ஷன். ஒவ்வொரு நாளும் விடிய காலம் எழும்பினால் 100 ஷாட், பின்னேரத்தில் 100 ஷாட். நான் அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ச்சரி டூர்னமெண்ட்டுகளுக்கெல்லாம் போகணுமெண்ட்டு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். 2026, 25, 24, 24, 23 போக கிடைக்கல. 24 பிசை போயிட்டு. ஆனால் பாருங்கள், மழை மேகத்தை உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ 25, 26, 25 முடிஞ்சு 26 ஏப்ரல் நான் நினைக்கிறேன். அடுத்த டூர்னமெண்ட் வந்து மேக்கு ஸ்டார்ட் பண்ணது நினைக்கிறேன். அடுத்த டூர்னமெண்ட் கட்டாயம் போவோம். வாங்குவோன்ட்டு அந்த இதை தேடு. க்ளவுஸை காணையில் இதில் இருந்து தான் பாஞ்சேன் நான். உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். மழை துளி விழுது, இதில் தான் எங்கேயோ இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நனைஞ்சிட்டேன் ஃபுல்லாக. இந்த இது என்னுடைய சொத்து, சும்மா விளையாட்டு இல்லை. இது வந்து தனி லெதரில் செய்தது. கிட்டத்தட்ட 9 வருடம் என்னுடைய கையால் நானே செய்தது. இது என்னுடைய சொத்து. இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் ஆறுதலாக போடுறேன். எல்லாம் நினைஞ்சிட்டேன். இன்றைக்கு மழையால் இந்த வீடியோ எல்லாம் நான் போயிட்டு ஓகே, நாளே காலமும் விடியாது முன்ன உடனே உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா.